ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிகின் வித் காட் வேர்ட் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலே இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 23வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அது மட்டும் அல்லாமல் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உங்கள் பாத்திரத்தை அவர் நிரம்பி வழிய என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அநேக சத்துருக்கள் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, நான் என்ன காரியம் செய்தாலும் அதை தடுப்பதற்கென்றே நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா வாசல்களும் அடைப்பட்டு போயிற்று, அநேகர் எனக்கு விரோதமாக எழும்பி எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை, எனக்கு வர வேண்டிய அந்த காசை, எனக்கு வர வேண்டிய அந்த எல்லா காரியங்களிலும் ஒரு தடையாய் மாறி போனது. என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, ஒன்றும் நடைபெறவில்லை என்று சொல்லி சத்துருக்களா எனக்கு விரோதமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்ய இந்த நாளில் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸோ இந்த விசுவாச வார்த்தையோடு கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய யுத்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து, அவருடைய யுத்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து இருக்கும்போது அவர் யுத்தம் செய்வதை உங்கள் கண்கள் காணும். உங்கள் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அது மட்டுமல்ல, உங்கள் மீது இருக்கிற அபிஷேகத்தை அவர் அநேகருக்கு அது ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என் ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த தினத்தை இந்த வார்த்தையோடு நீங்கள் தொடங்குங்க. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி அவர் ஆயத்தப்படுத்துவார். என் தலையை அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறபடினால் என் பாத்திரத்தை அவர் நிரம்பி வழியை செய்வார் என்று விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்க தொடங்குங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையோடு இந்த நாளை நீங்கள் துவங்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை, அதிசயத்தை செய்வதை உங்கள் கண் காணும், உங்கள் காதுகள் கேட்கும். பிரியமானவர்களே, நாம் செபிப்போமா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். என் அன்புள்ள ஆண்டவரே, கிருபையான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின் பேரில் உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தையை நான் ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை நான் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரத்தை நான் நிரம்பி வழியை செய்வேன் என்று ஆண்டவரே எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசித்த இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. ஆண்டவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உங்க ஆலைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரை வழி நடத்தும் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உள்ள நாளாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.